யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? சட்டுப்புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்க. இப்ப எல்லாருக்குமே நல்ல அவேர்னஸ் இருக்குது. நார்செட் 10 கிளியர் பண்ணணும்னா ப்ராப்பரான பிரிப்பரேஷன் வேணும். நீங்க இன்னும் அந்த புக்க படிப்போமா, இந்த புக்க படிப்போமா, நெட்ல இருந்து நோட்ஸ டவுன்லோட் பண்ணி படிப்போமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ஹெவியா இருக்கு. ஸோ ப்ராப்பரான பிரிப்பரேஷன் ஒரு கோச்சிங் சென்டர்ல உங்களுக்கு கிடைச்சுச்சுன்னா, நார்செட் 10 நீங்க கிளியர் பண்ணது ரொம்ப ஈஸி ஆயிடும். உங்க கூட உள்ளவங்கலாம் ஆல்ரெடி ஜாயின் பண்ணி கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்குது. நீங்க இதுக்கு மேலயும் டிலே பண்ணாதீங்க. ஏன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். ஸோ நம்மளோட மிட்டியர் அகாடமி பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. மிட்டியர் அகாடமி நடந்து முடிஞ்ச நார்செட் 9ல ஆல் இந்தியா ரேங்க் ஹோல்டர்ஸ் குடுத்தாங்க. அது மட்டும் இல்ல நார்செட் 7, 8 எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட மிட்டியர் அகாடமி தான். கண்டிப்பா நார்செட் 10லயும் நம்மளோட ராஜ்குமார் சார் கண்டிப்பா நமக்கு ஆல் இந்தியா ரேங்க் குடுக்க போறாங்க. டியர் ஃபிரெண்ட்ஸ், இன்னும் டைம வேஸ்ட் பண்ணாதீங்க. கிளாஸஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது. உங்களுக்கு தேவையான கிளாஸ் 4 மந்தா, 6 மந்தா, 12 மந்தா அப்படிங்கிறத சூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டா வந்து உங்களோட பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்களும் ஒரு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எம்ப்ளாயியா, நர்சிங் ஆஃபீஸரா கை நிறைய சம்பளம் வாங்கி லைஃப்பையும், ஒர்க்கையும் என்ன செய்ய முடியும்னா பேலன்ஸ் பண்ண முடியும்.